நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு சரியான ஒரு மதிப்பு கிடைக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கிளாரிட்டி வந்து விவிஎஸ்ன்னு பார்த்துங்க, கலரை பொறுத்த வரைக்கும் இஎஃப் இருக்குதான்னு பார்த்துங்க, கட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் கட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது மூணும் போதுமானது. இப்போ இந்த நேச்சுரல் க்ரோன் டைமண்ட்ஸ்னு வந்துருச்சு மார்க்கெட்டில். வந்து நிறைய புரட்சிகரமான ஒரு சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பு தான் அது. வைரத்தை வந்து உற்பத்தியே பண்ண முடியாதுன்னு இருந்துகிட்டு இருந்த காலம் போய் அதை வந்து லேபரேட்டரியிலேயே க்ரோன் பண்ண முடியுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க. நேச்சுரல் டைமண்ட் உற்பத்தியாளர்கள் தான் வந்து அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இது வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஏது மிக்ஸ் ஆகிடுமே அப்படிங்கிற போது அதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. இதில் இந்த ஒயிட் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே ஆமாம். பண்ணுது. அது கூட நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை போன்றவங்க சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் கண்டிப்பாக ஜெர்கன் கல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எங்களுக்கு உண்டான சவால் என்னன்னு லேப் க்ரௌனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே நாங்கள் ஃபெயிலியர். ஆமாம், நாங்கள் ஃபெயிலியர். கீழே வந்து நேச்சுரல் டைமண்ட்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். இதையும் நிச்சயமாக கவனிக்கணும். இந்த லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபரணம் உபயோகப்படுது. நேச்சுரல் தன்மைக்குண்ட இப்போ வைரம் வந்து ராசிக்காக போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வைரம் போட முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு சிந்தட்டிக் வகையால தான் வருது. ஸோ அதனால் நேச்சுரலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வேலை செய்யும். இந்த வைரம்னு எடுக்கும்போது சிங்கிள் ஸ்டோனாக பெருசாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. சாலிட்டர்னு பொடி சொல்லுவாங்க. பொடி 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 வைரமாக இருக்கும். எது உண்மையிலேயே பலன் கொடுக்கக்கூடியது? அது எல்லாமே போட்டா பலனை கொடுக்கும். அந்த சுக்கிரனோட அமைப்பு எனக்கு கிடைக்கும். எல்லாமே பலனை கொடுக்கும். இது வந்து நேச்சுரலாக இருந்ததுனாக்கா ஒரு 5 சென்ட்டுக்கு மேலே இருந்தாலே அது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும்.